கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்போ சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது சங்கீதம் 40வது வசனம். சங்கீதம் 37 40வது வசனம். அந்த வார்த்தை இப்படியே சொல்லுகிறது: கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார், அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். இந்த வசனத்தை மீண்டும் ஒரு வாசிக்கிறேன். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார், அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். இந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 40வது வசனத்தின் நடுப்பகுதி இப்படியாய் சொல்லுகிறது: அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால். இன்றைக்கு நம்முடைய தேவ செய்தியின் தலைப்பு நம்பி இருங்கள். இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்பியிருக்கிற ஜனத்தை குறித்து இந்த வசனம் பேசுகிறதாய் காணப்படுகிறது. நம்பியிருங்கள் என்கிற தலைப்பின் கீழாய் இன்றைக்கு இந்த வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மளோடு இடைபடும்படியாக ஒரு நிமிடம் தேவ செய்திக்காய் ஜெபித்து நாம் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூடதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. சுயம் மாமிசம் எல்லாம் மறைக்கப்படுவதாக. தேவனுடைய பிரத்யட்சமான வார்த்தை எங்களிடத்துல வருவதாக. அதை கேட்கிறது மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறபடியாய் நம்முடைய கிருபையினால எங்களை சூழ்ந்து கொள்ளுவீராக. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தையின்படி நடக்கும்படியாய் யாவருடைய ஆவியாத்மா ஆண்டவரே சரீரத்தை உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆலய செய்துள்ளோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது சங்கீதம் 40வது வசனம் சொல்லுகிறது, அவரை நம்பி இருக்கிறபடியால் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கு ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம். இவர்கள் யார் என்றால் தேவனை நம்பி இருக்கிற கூட்டத்தார். இன்றைக்கு உலகத்திலே பார்த்தோம் என்றால் 2 விதமான கூட்டத்தாரை நீங்கள் பார்க்கலாம். ஒன்னு கர்த்தரை நம்பி இருக்கிற கூட்டம், 2வது கர்த்தரை நம்பி இருக்காத நம்பாத கூட்டம். அவர்கள் மேலும் மார்க்கத்தை நம்புகிறவர்களாய் இருக்கலாம், அல்லது வேறு தெய்வங்களை விக்கிரகங்களை நம்புகிறவர்களாய் இருக்கலாம், அல்லது ஏன் கடவுள் ஒருவர் இல்லை என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் மற்ற காரியங்களை ஏதோ ஒரு விதமான நம்பிக்கையிலே வாழுகிறவர்களாய் காணப்படலாம். இன்னைக்கெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா உலகத்துல எத்தனையோ விதமான நம்பிக்கைகள் இருக்கிறது. மனிதனால் கிரகிக்க கூடாத அளவுக்கு வித்தியாசமான புதிய புதிய நம்பிக்கைகள் இன்றைக்கு உலகத்திலே தோன்றிக் கொண்டிருக்கிறது. இன்னும் சில கூட்டங்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் மிருகங்கள் என்று நம்புகிறோம் என்று சொல்லி அவர்கள் மிருகங்களை போல நடந்து கொள்ளுகிறார்கள். இன்னும் கூட்டத்தார் என்ன சொல்லுகிறார்கள், நாங்க இப்படி செழிப்பாய் வாழ்வதற்கும் எப்போதும் போதையில் இருக்கும்படியாய், எப்போதும் அந்த ஒரு விதமான உணர்வில் இருக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி அந்த நம்பிக்கையில வாழுகிறவர்களாய் இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கையில வாழுகிறவனாய் காணப்படுகிறான். ஆனால் தேவனுடைய பார்வையில அது 2 கூட்டமாய் தான் கர்த்தர் பிரிக்கிறார். ஒன்னு கர்த்தரை நம்புகிறவர்கள், 2வது தேவனை நம்பாதவர்கள். வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. யோபுவின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, என் நம்பிக்கை இப்பொழுது எங்கே? நான் நம்பி இருந்ததை காண்பவன் யார்? என் நம்பிக்கை இப்பொழுது எங்கே? நான் நம்பி இருந்ததை காண்பவன் யார்? இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளுக்கும் சரி, நிறைய ஜனங்களுடைய கேள்வி இப்படிப்பட்டதாய்தான் இருக்கிறது. என்ன கேள்வியா இருக்கிறது? நான் நம்பி இருந்த நம்பிக்கை எங்கே போனது? நான் நம்பி இருந்த காரியங்கள் இன்றைக்கு எங்கே போனது? நான் இது எனக்கு நடக்கும் என்று நான் நம்பி இருந்தேனே, இது வரும் என்று நான் நம்பி இருந்தேனே, என் நம்பிக்கை இப்பொழுது எங்கே?
இதே கேள்விதான் கர்த்தர் நம்மளிடத்துல கேட்கிறவராய் இருக்கிறார். ஆதியிலே நீங்கள் வைத்திருந்த நம்பிக்கை இன்றைக்கு எங்கே இருக்கிறது? ஆதியிலே கர்த்தர் மீது வைத்திருந்த நம்பிக்கை இன்றைக்கு எங்கே காணப்படுகிறது? கர்த்தருக்காய் நான் வாழுவேன், கர்த்தர் தான் என் தெய்வம், அவர்தான் என் தகப்பன், அவர்தான் என் சிநேகிதர், அவர்தான் எனக்கு எல்லாமும் எல்லாமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் நம்பியிருந்தோம் அல்லவா? அந்த நம்பிக்கை இப்பொழுது எங்கே என்று காணப்படும். வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கை இல்லாமல் இரவும் பகலும் திகில் கொண்டிருந்தான். நம்பிக்கை இல்லாமல் இரவும் பகலும் திகில் கொண்டிருந்தான். நம்பிக்கை என்றால் என்ன அர்த்தம்? யாரிடத்துல சலனம் இல்லையோ, யாரிடத்துல திகில் இல்லையோ, அவர்கள் தான் நம்பிக்கை கொண்டவர்கள். இன்னொரு வார்த்தையில சொன்ன போனா, யாரிடத்துல நம்பிக்கை இல்லையோ அவர்கள் நல்ல பயத்தினாலும் திகிலினாலும் பிடிக்கப்பட்டவர்களாய் காணப்படும். இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நம்பிக்கை என்று வேதம் சொல்லுது. ஆனால் வேதத்துல இன்னொரு வார்த்தையும் சொல்லுகிறது, விசுவாசம். விசுவாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ரெண்டும் கேட்பதற்கு அல்லது யோசிப்பதற்கு ஒரே போல தோன்றினாலும் அது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் சரீரத்துக்கும் மூன்றுக்கும் வித்தியாசத்தை நீங்க பார்க்க முடியும். ஆனால் பவுலினுடைய நாட்கள்ல பவுல் எழுதுகிற சில புஸ்தகங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆவி வருகிற இடத்துல ஆத்துமான்னு போட்டிருப்பாரு, ஆத்துமாவை யூஸ் பண்றதுல இன்டர்சேஞ்சா அவர் யூஸ் பண்ணி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல நம்பிக்கையும் விசுவாசமும் கேட்பதற்கு ஒரே போல இருந்தாலும் அதற்கு வித்தியாசம் காணப்படுகிறது. ஏனென்றால் விசுவாசம் என்றால் என்ன? அதுக்கு நமக்கு நல்லா தெரியும். எபிரேயர் 11:1 வசனம் சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி உறுதியான மனநிலையில் இருக்கிறதை காட்டும். அதை நம்ம கண்டது கூட கிடையாது, அதை நம்ம பார்த்தது கூட கிடையாது. ஆனா எனக்கு கர்த்தர் சொல்லிட்டார், தேவன் சொல்லிட்டார், அது எனக்கு உண்மையாய் நடக்கும் என்று உறுதி இருக்கல்லவா, அதுதான் விசுவாசம். இந்த விசுவாசம் அநேக நேரங்கள் எப்படி செயல்படும்னா அது ஒரு ஆக்ஷனோட வரும். ஏன்னா விசுவாசம் வேதமே சொல்லுது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்ப விசுவாசம் என்றால் என்ன அர்த்தம்? காணாதவைகளை நம்புகிறதும், அதை நம்புகிறது மாத்திரமல்ல, அந்த நம்பிக்கையின்படி வாழுதல், நம்பிக்கையின்படி செயல்படுதல், அதுதான் விசுவாசம். உதாரணத்திற்கு நாம பரலோகத்தை பார்த்தது கிடையாது. பரலோகத்துல தேவன் இருக்கிறார், பரலோகத்திலே 24 மூப்பர்கள் இருக்கிறார்கள், பரலோகத்திலே பரிசுத்தவான்கள் 10,000க்கும் அதிகம் பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள், அவர் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே கேள்விப்படுகிறோம். நம் பிரசங்கங்களில் நம்மளுக்கு அறிவிக்கப்படுகிறது, ஜெபத்திலே கர்த்தர் உணர்த்துகிறார், ஆவிலே உணர்கிறோம். இது எல்லாமே நாம் காது வழியாய் கேட்கிறது. ஆனால் இது இருக்கு என்று நாம் விசுவாசிக்கிறோம். இது இருக்கு என்று நம்புகிறது மாத்திரமல்ல, அதற்காகவே வாழ்றோம். பரலோகத்துக்கு போகிறதுக்காக பரிசுத்தமா வாழ்றோம். கர்த்தரை நல்ல ஐக்கியம் பெறதுக்காக நல்ல ஜெபிக்கிறோம். அவருடைய சத்தத்தை கேட்கும்படியா காத்திருக்கிறோம். மற்றவங்ககிட்ட போய் சுவிசேஷம் சொல்றோம். மற்றவர்கள்ட்ட போய் நீங்க பரலோகம் ஒண்ணு இருக்கு, அங்க வாங்க, அது இயேசு மாத்திரம்தான் வழி, இயேசுதான் உங்களை கூட்டு போக முடியும். மற்றவங்களுடைய கிரியையினாலேயோ உங்களுடைய மற்ற ஏதோ ஒரு காரியத்தினாலோ அல்ல, இயேசுவே மாத்திரம்தான் வழின்னு சொல்லி நம்ம மற்றவர்களுக்கு அறிவித்து அதை அழைத்து வருகிறோம். இது எதை காட்டுகிறது? நம்ம ஒரு நம்புகிறோம், காணப்படாதவையில நம்புறோம், ஆனா அதை நம்பி நாம செயல்படுகிறோம், ஆக்ஷன் பண்ணுறோம், கிரியா இருக்கிறது. அதனால அது விசுவாசம். ஆனா நம்பிக்கை என்பது அந்த விசுவாசத்திற்கு ஒரு முதல் படி. இன்னொரு வார்த்தையில சொன்ன போனா, நம்பிக்கை என்பது எவைகளை நாம் கண்டு அனுபவித்திருக்கிறோமோ அதன் மீது வருகிற ஒரு உறுதிதான் நம்பிக்கை. அதை நாம் நம்புகிறோம் அல்லவா, அதுதான் நம்பிக்கை என்று வேதமே சொல்லுகிறது. உதாரணத்துக்கு நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா, உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 37வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது அவர்
அவர்கள் நம்பியிருந்த தேவர்கள் எங்கே? அவர்கள் நம்பியிருந்த தேவர்கள் எங்கே? இன்னொரு வசனம் எப்படியா சொல்லுகிறது? அவர்கள் நம்பியிருந்த கன்மலை எங்கே? 32, 37 தான் இப்படியா சொல்லுகிறது. அவர்களுடைய தெய்வங்களும் அவர்கள் நம்பின கன்மலையும் எங்கே? அப்ப அவர்கள் ஒரு தெய்வம் இருக்கிறென்று விக்கிரகத்தை நம்புகிறார்கள். இன்னொன்னு, அவர்கள் கண்களினால் கண்ட மலையாகிய அந்த கண்மலையை நம்புறாங்க. அந்த கண்மலை இன்னைக்கு அவங்ககிட்ட இல்ல. ஆனா அவர்கள் பார்த்ததையும் அனுபவித்ததையும் அவர்கள் நம்புகிறார்களோ, அது உறுதிப்படுகிறார்களோ, அதுதான் நம்பிக்கையா இருக்கு. இன்னொரு வசனம் எப்படியா சொல்லுகிறது? ரூத்துவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, ஒரு புருஷனுடைய வாழத்தக்கவள் அல்ல, அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்தும் நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும். இங்கு நகோமி ரூத்துவையும் ஓர்பாலை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாள்? எனக்கு இப்ப புருஷன் இல்ல, என்னுடைய வளர்ந்த குமாரர்கள், நீங்கள் திருமணம் பண்ணின என் குமாரர்களும் இல்ல, மரிச்சு போயிட்டாங்க. இப்ப எனக்கு யாருமே கிடையாது. நீங்க என் குமாரனை நம்பி, எங்களை நம்பி நீங்க வந்திருக்கிறீங்க. இப்ப அவர்கள் மரிச்சு போயிட்டாங்க. இப்ப என்கிட்ட வேறு குமாரர்கள் உங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுக்க இல்ல. ஆனாலும் நான் ஏற்கனவே ஒரு மனுஷனோட மனைவியா வாழ்ந்தது போல இன்னொருக்கையும் நான் திருமணம் பண்ணி வாழ்ந்து பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் எப்படி உங்களுக்கு ஏற்றவர்களா இருப்பார்கள் என்று சொல்லி இங்க நகோமி சொல்லுகிறார். அப்ப ஏற்கனவே நகோமி ஒரு திருமணம் என்கிற வாழ்க்கையில வாழ்ந்திருக்கிறார். அதுல கணவன் ஒருவர் இருந்திருக்கிறார். அதன் மூலமாய் பிள்ளைகள் என்று வந்திருக்கிறது. இப்படிப்பட்ட வாழ்க்கை அவளை வாழ்ந்திருக்கிறபடினாலதான் அவள் சொல்லுகிறாள், அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்தும். அப்ப நம்பிக்கை என்பது காண்பவைகளை குறித்ததான உறுதி, கண்டவைகளை குறித்ததான உறுதி. அதே மாதிரி எனக்கும் நடக்கும் நம்ம உறுதியா இருக்கிறோம் அல்லவா, உறுதிப்படுகிறோம் அல்லவா, அதுதான் நம்பிக்கை. ஆனால் இதுல என்ன வித்தியாசம் என்றால், விசுவாசம் என்பது நம்பிக்கையின் மூலமாய் விசுவாசம் வரும். நம்பிக்கை உங்களுக்கு வருது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி பண்றோம்னா, நாங்க வாலிப பிள்ளைகள் இருக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி பண்ணுவோம். அப்போ அங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்ககிட்ட நம்ம போய் சொல்லுவோம், இயேசுன்னு ஒருவர் இருக்கிறாரு, அவருடைய தழும்புகள்னால உங்களுக்கு சுகம் கிடைக்கும், உங்க வியாதியை கர்த்தர் சுகப்படுத்துறாரு நம்ம சொல்றோம். இப்ப அவங்களுக்கு விசுவாசம் தெரியாது, அவங்களுக்கு விசுவாசிக்க முடியாது. ஆனா நம்ம சொல்லியிருக்கோம், எனக்கு இயேசு சுகம் கொடுத்திருக்கிறார், எனக்கு விடுதலை கொடுத்திருக்கார், அதே விடுதலையை உங்களுக்கு கொடுப்பான்னு சொல்றோம். சொன்ன உடனே அவர்கள் நம்முடைய நீங்க உங்களுடைய வார்த்தையை நம்புறாங்க. ஐயோ, அவங்களுக்கு சுகம் கிடைச்சிருக்கல, அப்ப எனக்கும் சுகம் கிடைக்கும் சொல்லி நம்புறாங்க. அது நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் பின்னாட்கள்ல விசுவாசம் அமரும். அவங்க சுகம் பெறாங்க, சுகம் பெற்ற பின்பு இயேசு ஒருவர் இருக்கிறார் என்று விசுவாசித்து அவரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்துவுக்காய் வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்பிக்கை விசுவாசமாய் அங்கு மாறுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் ஒருபோதும் விசுவாசம் நம்பிக்கையாய் மாறி போயிடக்கூடாது. நான் கண்டால்தான் விசுவாசிப்பேன், கர்த்தர் எனக்கு செய்தாதான் நான் நம்புவேன், கர்த்தர் இடத்துல பேசினாதான் நான் நம்புவேன், கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தாதான் நாம நம்புவேன் நம்ம சொன்னோம்னா அது எதை காட்டுகிறது என்றால், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நமக்குள்ளா இருக்கிற விசுவாசத்திலே நாம் குறைந்து விட்டோம் என்பதை காட்டுகிறோம். நிறைய தேவ பிள்ளைகள் இன்றைக்கு சொல்லுகிறார்கள், கர்த்தர் என்னிடத்துல இருக்கிறாருங்கிறது எனக்கு அடையாளம் இருந்தாதான் நான் நம்புவேன், அடையாளம் இருந்தாதான். யோமா சொன்னான் அல்லவா, அவர் வரட்டும், அவருடைய இலாவை நான் தொட்டு பார்க்கணும், அவருடைய கையை தொட்டு பார்க்கணும், அவருடைய காலை தொட்டு பார்க்கணும், அப்பதான் நான் நம்புவேன் என்று சொன்னான் அல்லவா. அதுதான் நம்பிக்கை. ஆனால் விசுவாசம் அப்படி இல்லை, காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்ப நாம் ஒருபோதும் விசுவாசிகளாய் இருக்கிற நாம் நம்பிக்கை உள்ளவர்களாய் மாறி போயிடக்கூடாது. நம்பிக்கை என்கிற நிலைமைக்கு நாம குறைந்து போயிடக்கூடாது. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் இன்றைக்கு எப்படி இருக்கு? சரி, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அவரை நம்பி இருக்கிறபடியினால் அவர்களை அவர் ரட்சிப்பார். அவரை நம்பி இருக்கிறபடியினால் அவர்களை அவர் ரட்சிப்பார்.
அப்ப இது எதை காட்டுகிறது? நாம் ஆதியிலே கர்த்தரிடத்திலே கொண்டிருந்த அன்பை இந்த வசனம் சுட்டி காட்டு. நாம் ரட்சிக்கப்படுகிறதற்கு முன்பாக அல்லது ரட்சிக்கப்பட்ட புதுசிலே கர்த்தர் எனக்கு யாவையும் செய்து முடிப்பார் என்று நமக்குள் ஒரு நம்பிக்கை இருந்தல்லவா, அதை தான் இன்றைக்கு தேவன் நமக்கு சுட்டி காட்டுகிறார். காரணம் என்னவென்றால், இன்றைக்கு இந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட அநேகர் காணப்படுகிறார். அநேகர் போராட்டத்தின் நிமித்தமாக, பிரச்சனைகளின் நிமித்தமாக நம்ப முடியாத நிலைமையிலே காணப்படும். எப்போது ஒரு உதாரணம் சொல்லுவோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, வேதம் சொல்லுகிறது அவர்களை அக்கினி ஜுவாலையில போட்டாங்க. இப்ப அங்க இருக்கிற சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை எடுத்துட்டு அங்க மற்ற இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க. மற்ற இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? அவங்க சிறையிருப்புல இருக்கிறதையே பார்த்து கொண்டிருந்ததுனால, போராட்டத்தை அவங்க யோசித்ததுனால, அவர்கள் தேவன் மீது கண்ணை வைக்காமல், அவர்களுக்கு நேபுகாத் நேச்சார் தான் ராஜா என்று அவர்கள் கண்கள் அவரை பார்த்ததுனால அந்த சிலையை அவர்கள் வணங்கினார். காரணம் என்ன? அவர்களால் கர்த்தரை நம்ப முடியவில்லை, அவர்களால் கர்த்தரை விசுவாசிக்க முடியவில்லை. யோசித்து பாருங்க, எத்தனை ஜனங்கள் இவர்கள் தான் செங்கடலை கடந்து வந்தனர். இவர்களுடைய மூப்பர்கள் தான், இவர்களுடைய முற்பிதாக்கள் தான் மன்னாவை புசித்தவர்கள். இவர்கள் முற்பிதாக்கள் தான் காடையை புசித்தவர்கள். இவர்கள் முற்பிதாக்கள் தான் தேவனுடைய நாமங்களை பெற்றுக் கொண்டவர்கள். இவர்களுடைய முற்பிதாக்கள் தான் கர்த்தருடைய அற்புத அடையாளங்களை கண்டவர்கள். இவர்கள் முற்பிதாக்கள் தான் கர்த்தருடைய பலத்த கரத்தினால் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டதை அனுபவித்தவர்கள். எல்லாவர்களுக்கு இருந்தாலும், இவர்கள் எல்லாம் அவர்கள் கேள்விப்பட்டு இருந்தாலும், விசுவாசத்தை காட்டிலும் கொஞ்சம் நம்பிக்கை கூட இவர்களிடத்துல இல்லை. அந்த சிலையை தாராளமாய் அவர்கள் வணங்குகிறார்கள். காரணம் என்ன? கர்த்தர் மீது வைத்திருந்த நம்பிக்கை அவர்களிடத்திலிருந்து அற்று போனது. கர்த்தர் மீது வைத்திருந்த நம்பிக்கை அவர்களை விட்டு விலகி போனது. அதற்கு காரணம் அவர்கள் சிறைப்பட்டு போயிருந்தது. நாம் சிறைப்பட்டு போயிருந்தோம் என்றால் நாம் ஒரு காலம் தேவனை நம்ப முடியாது, நாம் ஒரு காலம் தேவனை விசுவாசிக்க முடியாது. இன்றைக்கு நம்முடைய காரியம், நம்முடைய அனுபவம் எப்படி இருக்கிறது? கர்த்தரை நம்புகிற ஜீவியம் நமக்குள் காணப்படுகிறதா? கர்த்தரை நம்புகிற அனுபவம் நமக்குள் இருக்கிறதா? அவரை நம்பிக்கையாய் உறுதியாய் பிடிக்கிற அனுபவம் நம்மளிடத்துல இருக்கிறதா? யோசித்து பார்ப்போம். ஒரு காலத்துல ஆகாரம் இருந்துச்சோ இல்லையோ, தேவையான அளவுக்கு பொருளாதாரம் இருந்துச்சோ இல்லையோ, ஆனா கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நின்று, கர்த்தருக்காய் உறுதியாய் நாம் நின்றோம். கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார், எனக்குதான் அவர் தெய்வம் சொல்லி நாம் உறுதியா அவர் என்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று இருந்தோம். ஆனா இன்றைக்கு அந்த நம்பிக்கை நம்மளிடத்துல அநேகர் இடத்துல இல்லை. இன்னைக்கு அந்த நம்பிக்கை அநேகரிட ஜீவியத்துல காணப்படல. யோசிச்சு பாருங்க, செங்கடலை பிளந்து கர்த்தர் வெளியில கொண்டு வந்தார். ஆனா செங்கடலை பிளந்து 2 மாசம்தான், 2 மாசம்தான். 2 மாசத்துல இஸ்ரவேல் ஜனங்க சொல்றாங்க, நாங்க தண்ணீர் இல்லாமல் சாகுறோம், எங்களை கொல்லவா வனாந்தரத்துக்கு கொண்டு. எத்தனை மாசம்? 2 மாசம்தான். 2 மாசம் அவர்கள் பிரயாணப்பட்டு வர்றாங்க சமுத்திரத்தை கடந்து. 2 மாசத்துல அவங்க சொல்றாங்க, எங்களை கொல்லவா வனாந்தரத்துக்கு கொண்டு வந்து. எந்த அளவுக்கு அற்புத அடையாளங்களை பார்த்தாங்க. அவங்க தலைக்கு மேலதான் மேகஸ்தம்பம் இருக்கு, அவர்கள் தலைக்கு மேலதான் அக்னி ஸ்தம்பம் இருக்கு. கர்த்தர் தான் அவர்களை நடத்துறாரு. எல்லாம் அவர்களை சுற்றி இருந்தாலும், அவர்களை சுற்றி ஏராளமான சாட்சிகள் இருந்தாலும், அவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எப்படி இருக்கிறது? எங்களை கொல்லவா வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தேன், எங்களை சாகடிக்கவா வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தேன். நிறைய தெய்வ பிள்ளைகளுடைய வார்த்தை இதுதான். ஆண்டவரே, என்னை ஏன் நீர் அழைச்சி, என்னை ஏன் நீர் ரட்சித்து, நான் ஏன் கிறிஸ்துவுக்காய் வாழணும், ஏன் நான் பரிசுத்தமா வாழணும்? என்ன போல இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் வளர்ந்து போயிட்டார்களே, எத்தனையோ பேர் நல்லா வாழ்றாங்களே, நான் ஏன் போராடணும், நான் ஏன் கர்த்தருக்காய் பாடுபடணும்? இதுதான் நம்முடைய கேள்வி. வேதம் சொல்லுகிறது, அவருடைய சிலுவையின் பாடுகளை நாம் சுமந்து வர வேண்டியது அவசியமாயிரும்.
நம்முடைய நம்பிக்கையில விசுவாசத்துல நாம் உறுதியா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. நம்ம தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் நம்பிய தேவனை நம்புகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். தேவனை நம்புகிறவர்களாய் நாம் காணப்படுவோமா? நான் சொன்ன விசுவாசம் என்பது தேவ பிள்ளைகள், அதிலிருந்து குறைஞ்சு வந்தவங்க தான் நம்புகிறவர்கள். ஆனா நம்பிக்கை இல்லாதவர்கள் அதை காட்டிலும் பரிதவிக்கத்தக்கவர்கள் தான் நம்பிக்கை இல்லாத. அப்ப இன்றைக்கு கர்த்தரை நம்புகிறவர்களாய் நாம் மாறும். அப்ப கர்த்தரை நம்புகிறது என்றால் என்ன அர்த்தம்? அது எதை காட்டுகிறது? வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. ஏசாயாவின் புத்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், ஏசாயாவின் புத்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியே சொல்லுகிறது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடனே காத்து கொள்ளுவீர். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நம்பிக்கை உள்ளவன் எப்படிப்பட்டவனா இருப்பானாம்? கர்த்தரை நம்புகிறவர்கள் எப்படிப்பட்ட ஜீவியம் செய்வார்களாம்? வார்த்தை சொல்லுது பாருங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறவன் எப்படி? தங்களுடைய மனதிலே கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொள்ளும். மனதிலே ஒரு நிச்சயம் வைக்கிறது. எந்த சூழ்நிலையில் நான் கர்த்தரை விட்டு பிரிந்து போக மாட்டேன். எந்த பாடு வந்தாலும் சரி, எந்த உபத்திரம் வந்தாலும் சரி, எந்த செழிப்பு வந்தாலும் சரி, நான் கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்வேன். இந்த நாட்கள் தான் ஒரு காரியத்தை சொல்லணும்னா, பாடுகளை காட்டிலும் செழிப்பு தான் ஜனங்களை தேவனை விட்டு விலக்கி செல்லுகிறதாய் இருக்கு. ஒரு காலத்துல கிறிஸ்தவர்கள் அதிகமாய் பாடுபட்டார்கள். சுவிசேஷம் சொல்லக்கூடாதபடி அடிக்கப்பட்டார்கள். சபைகள் இடிக்கப்பட்டது, சபைகள் எரிக்கப்பட்டது, தேவ ஜனங்கள் கொல்லப்பட்டார்கள், ரத்த சாட்சியா மரிச்சு போனாங்க. ஆனா அந்த பாடுள்ள காலத்துல தேவனை விட்டு விலகி போகிறவர்கள், தேவனுடைய சத்தியத்தை விட்டு விலகி போகிறவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. அன்னைக்கு ரட்சிப்பு என்பது, எழுப்புதல் என்பது ரொம்ப அதிகமா இருந்தது. ஆனா இன்னைக்கு பாடுகள் என்பது ரொம்ப குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு கொஞ்சம் தான் பாடுகள்லாம் நீங்க அதிகமா நாம கேட்க முடியல. ஆனா பாடுகளை குறைஞ்சிருச்சு. ஆனா கர்த்தரை நெருங்கி வருகிற அனுபவம் குறைஞ்சு. நேற்றைய தினத்துல ஒரு காரியத்தை கிறிஸ்டியன் நியூஸ் சேனல்ல, இன்டர்நேஷனல் நியூஸ் சேனல்ல நேற்றைய முந்தின தினம் என்று நினைக்கிறேன், இன்னைக்கோ அல்லது நேற்றோ நான் பார்த்து கொண்டிருக்கும் அது இன்டர்நேஷனல் நியூஸ் சேனல். அதுல ஒரு போதகருடைய மனைவி என்று நினைக்கிற ஒரு சபை நடத்துகிறார்கள். அவங்க சொல்றாங்க, இது ஒரு பழைய நியூஸ், போன வருஷத்துக்குரிய நவம்பர் மாசத்துக்குரிய நியூஸ். பட் ஆனா அதை டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதை அந்த வீடியோவை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த வீடியோல அந்த அந்த ஸ்திரீ சொல்றாங்க, ஆண்டவர் என்னிடத்துல பேசினார், கர்த்தர் என்னிடத்துல பேசினார். என்ன பேசினார்னா, நைட் கிளப் ஆரம்பிக்கணும்னு கர்த்தர் பேசினார். வரப்போற நியூ இயருக்காக ஒரு பார்ட்டி கிளப்புக்கு யார் போவா? குடிவெறியில் உள்ளவனும், போதை வஸ்துக்களை பயன்படுத்துகிறவர்களும், தாறுமாறாய் வாழுகிறவர்களும், அரை நிர்வாணம் உடையவர்களும், இச்சையை எதிர்பார்க்கிறவர்கள், இவங்க தான் கிளப்புக்கு போவாங்க. ஆனா அந்த ஸ்திரீ, ஊழியர் செய்கிற அந்த ஸ்திரீ சொல்றாங்க, அவங்க பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வாலிப கூட்டம் இருக்கு. அவங்க எல்லாரும் இவங்க சொல்ல சொல்ல ஓன்னு அவங்க எல்லாரும் கத்துறாங்க. அந்த அம்மா சொல்லுது, தெளிவாய் சொல்லுது, அத்தனை எண்ணத்துல பேசினார், பரிசுத்தவானர் எண்ணத்துல பேசினார். என்ன பேசினார்னா, ஒரு நைட்டு கிளப் ஆரம்பிச்சுனார். வர்ற நியூ இயருக்கு நைட்டு கிளப் ஆரம்பிச்சுனார். நைட்டு 10ல இருந்து 11 மணிக்கு அந்த பார்ட்டி ஸ்டார்ட் ஆகும். நம்ம எல்லாரும் செஞ்சு நல்லா ஜாலியா இருக்க போறோம், நல்லா செலிப்ரேட் பண்ண போறோம். புதிய ஆண்டுக்கு போறதுன்னா நல்லா செலிப்ரேட் பண்ணி நம்ம என்ட்ரு பண்ண போறோம். அதனால எல்லா சபை மக்களும், விசுவாசிகளும், தேவனை நம்புகிறவர்கள் எல்லாரும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணாதான் உள்ள வர முடியும். ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். யோசித்து பாருங்க, கர்த்தர் என்னெல்லாம் பேசுகிறார் என்று சொல்லுகிறார்கள் பாருங்க. காரணம் என்ன? செழிப்பு அதிகமாயிருச்சு. செழிப்பு, அவர்களிடத்தில் அவர்கள் நினைச்சதெல்லாம் செய்யறது, விருப்பப்பட்டதெல்லாம் செய்யறது. எசேக்கியா ராஜாவை குறித்து அதான் சொல்லுது. எசேக்கியா ராஜா பாபிலோனின் ஜனத்தின் அதிபதிக்கு சொல்றான்,
என்னிடத்துல வந்து பாருங்க, என்கிட்ட எவ்வளவு பொருட்கள் இருக்கிறது, எவ்வளவு வைடூரியங்கள் இருக்கிறது, என்கிட்ட எவ்வளவு ஆஸ்திகள் இருக்குன்னு சொல்லி தன்னுடைய கருவறை முதற்கொண்டு எல்லாவற்றையும் வெளியரங்கமாய் காட்டினான். அந்த செழிப்பவன் கண்களை மறைத்தது. அதனால் என்ன நடந்தது? அவன் ஜனங்கள் அடிமைத்தனத்துக்குள் போனான். இன்னைக்கு சத்துருவானவன் இப்படிதான் தேவ ஜனங்களை, தேவ பிள்ளைகளை பிடிக்கிறான். ஒரு காலத்துல பாடுகளின் நிமித்தமாய் கர்த்தரை விட்டு விலகி போனவர்கள் உண்டு. ஆனா இன்னைக்கு கர்த்தர் இருக்கிறார் என்று நினைச்சிட்டு கர்த்தரை விலகி போகிற கூட்டம் அதிகமாய் காணப்படுகிறது. ஆனா இங்கு வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ள மனதுள்ளவர்களாய் நாம் இருக்கணும். ஒரு தேவப்புள்ள எப்படி இருக்கணும்? கர்த்தரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளவர்களாய் இருக்கணும். எந்த சூழ்நிலையில் நான் கர்த்தரை விட மாட்டேன். எந்த சூழ்நிலையில் நான் அவரை மாத்திரமே நம்பி இருப்பேன். அவர்தான் என் கேடகம், அவர்தான் என் துருகம், அவருடைய நாமத்தை தான் நான் சொல்லிக் கொண்டிருப்பேன் சொல்லி அவரை உறுதியாய் நாம் பற்றிக்கொள்ளலாம். உறுதியாய் அவரை நாம் பற்றிக்கொள்ளலாம். அது செழிப்பான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, பாடுகள் உள்ள நிலைமையா இருந்தாலும் சரி, அதிலே கர்த்தருக்கு நாம் முதலிடம் கொடுக்கிறவர்களாக இருக்கும். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற அனுபவம் என்பது என்ன தெரியுமா? அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற அனுபவம். எதுனாலும் நம்ம கர்த்தரை கேட்டு நம்ம செய்யணும். எதுனாலும் கர்த்தர் சொல்லுகிற வழியிலே நம்ம நடக்கணும். நம்ம நினைச்ச இடத்துக்கு போகிறது கிடையாது. நம்ம நினைச்சதை செய்கிறது உறுதியான மனம் கிடையாது. எல்லாவற்றிலும் கர்த்தரை முதன்மையாய் வைத்து நாம் செய்யணும். எல்லாவற்றையும் ஜெபத்தோடும் ஸ்தோத்திரத்தோடு செய்ய கடணும். அதுதான் உறுதியான மனநிலை. எப்படி தெரியுமா? சில நேரங்கள்ல நமக்கு நல்ல பண வசதி இருக்கும், நல்ல கையில பணம் இருக்கும், நமக்கு ஒரு வாஞ்சை இருக்கும், ஒரு விருப்பம் இருக்கும். அது ஊழியத்துக்கு குறித்த விருப்பமா இருக்கலாம், கர்த்தருக்குரிய விருப்ப காரியத்துக்குரிய விருப்பமா இருக்கலாம். இது எனக்கு செய்யணும்னு எனக்கு தோணுது, எனக்கு இதை செய்யணும்னு விருப்பம் இருக்கு. ஆனா ஜெபத்துக்கு போறோம். ஜெபத்துல போய், ஆண்டவரே இதுதான் என்னுடைய பிளான், இது எனக்கு வாஞ்ச வந்திருக்கு, அதனால இதை நான் செய்யணும்னு நினைக்கிறேன். இது உம்முடைய சித்தமா? இது உம்முடைய காரியமா? இது உம்முடைய வார்த்தையா? இது நான் செய்யலாமா செய்யக்கூடாதா நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கணும். அப்ப கர்த்தர் வந்து கூடாதுன்னு சொன்னார்னா அதை நாம் நிறுத்தவும் ஆயத்தமாயிருக்கும். அதை நாம் நிறுத்தவும் ஆயத்தமாயிருக்கும். இதற்கு வேதத்துல சிறந்த உதாரணம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அப்போஸ்தலன் யாருன்னா, நான் எப்பயும் உதாரணமா வச்சு இந்த அப்போஸ்தலனை வச்சிருப்பேன். நான் அடிக்கடி நம்முடைய பிரசங்கத்திலேயே நான் சொல்லி இருக்கிறேன். யாருன்னா பிலிப்பு. பிலிப்புவை குறித்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா வேதத்துல அவனை குறித்து கொஞ்சம் தான் போட்டிருக்கு. ஆனா அவனுடைய வாழ்க்கை என்பது ஒரு தேவ பிள்ளைகளுக்கு சிறந்த உதாரணமான வாழ்க்கை. ஒரு கட்டத்துல பிலிப்பினுடைய ஜீவியத்தை பார்த்தீங்கன்னா ஏராளமான ஜனங்கள் அவனை பின்பற்றுகிறார். அவன் ஜனங்களிடத்திலே அற்புத அடையாளங்களை பண்ணுகிறவனா இருக்கான். இவன் மூலமாய் அநேக அற்புத அடையாளங்கள் நடக்கிறது. இவன் மூலமாய் பெரிய கிரியைகள் நடக்கிறது. இவன் மூலமாய் மந்திரவாதியே ரட்சிக்கப்படுகிறார். இவன் மூலமாய் ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார். அவ்வளவு பெரிய கிரவுட், அவ்வளவு பெரிய பாப்புலாரிட்டி, எல்லாருக்கு பப்ளிசிட்டி இருக்கு, ஊழியம் செய்யறான், நிறைய பேர் ரட்சிக்கப்படுறான். திடீர்னு கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஓடி போய் கந்தாகி மந்திரியோட ரதத்துல சேர்ந்துக்கும். ஓடி போய் கந்தாகி மந்திரியுடைய ரதத்துல சேர்ந்துக்கும். அவன் கர்த்தர் சொல்லிட்டாருன்னு உடனே அவன் சொல்லல, ஆண்டவரே நிறைய பேர் ரட்சிப்புல இருக்கிறாங்க, இவங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவங்களுக்கு ஒரு சின்ன சபையை கட்டி கொடுத்துட்டு போயிடுறேன். இல்ல பவுல் வரட்டும், பேதுரு வரட்டும், யோவான் வரட்டும், அவங்க வர்ற வரைக்கும் நான் இருக்கிறேன், அவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுறேன். இவங்க நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, இன்னும் ரட்சிக்கப்பட வேண்டிய நிறைய இருக்கிறாங்க, இவங்க அற்புத அடையாளங்களை நான் செய்ய வேண்டியிருக்கு, இருங்க செஞ்சுட்டு போறேன்லாம் சொல்லல. வசனம் சொல்லுது, அடுத்து கர்த்தர் சொன்ன உடனே அவன் ஓடுறான், ரதத்துல சேர்ந்து கொள்றான். சேர்ந்து கொடனே அந்த மந்திரி ஏசாயா புஸ்தகத்தை வாசிக்கிறான். அவனுக்கு விளக்கத்தை சொல்லும்படி ரதத்துல ஏறி அவனோடு உட்கார்ந்து விளக்க சொல்றான். விளக்கத்தை சொன்ன உடனே அந்த மனுஷன் சொல்றான், தண்ணி இருக்கு, ஞானஸ்தானம் எடுக்கலாமேன்னு சொன்ன உடனே இவன் இறங்கி போய் அந்த மந்திரிக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்த உடனே அவன் பிலிப்பு காணப்படாமல் போயிட்டான். அவனை குறிச்சு அதுக்கப்புறம் வசனத்துல பைவதத்துல சொல்லப்படவே இல்லை.
அவனை குறிச்சு அந்த வசனத்துல வேதத்துல எந்த பகுதியில அதுக்கப்புறம் வந்ததாய் நாம் பார்க்கவும் முடியாது. அவன் ஞானஸ்தானம் கொடுத்தான், ஒரே ஒரு மனுஷனுக்காக ஓடி வந்தான். அவன் நினைச்சா எத்தனையோ பேர் அவனை ரதத்துல கூட்டு வந்திருப்பாங்க, கழுதுல கூட்டு வந்திருப்பாங்க, குதிரையில கூட்டு வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக இலைக்க இலைக்க ஓடுறான். ஓடி வந்து அவன் வரவேற்கப்படாத இடத்துல போய் இவனே சேர்ந்து கொள்ளுகிறான் கர்த்தர் சொன்னதுனால. அதே போல அவன் இறங்குறான், ஞானஸ்தானம் கொடுக்கிறான், உடனே கர்த்தர் ஆவில எடுத்துக்கொள்ளுகிறார். அவன் எடுத்துட்டு வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அவனை குறிச்சு சொல்லப்படல. இதுதான் உறுதியான மனநிலையை காட்டுகிறது. கர்த்தர் சொல்லுகிறபடி வாழுகிற அனுபவம், கர்த்தர் சொல்லுகிறபடி வாழுகிற அனுபவம். உறுதியான மனநலங்கிறது போராட்டத்துல மாத்திரம் உறுதியா இருக்கிறது அல்ல, அடிபடும் போது மாத்திரம் உறுதியா இருக்கிறது அல்ல. சூழ்நிலையில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நாம் நடக்க பழகணும். அவர் சொல்லுகிற திசையிலே நாம் ஓட பழகணும். அவர் சொல்லுகிற காரியத்தை நாம் செய்ய பழகணும். யோனாவை குறிச்சு பாருங்க, சொல்றான் நீ நினைவுக்கு போ. அவன் எங்க ஓடுறான்? அவன் நினைவேக்கு ஓடாமல் தர்ஷீசுக்கு ஓடிப்பான். 300 மைல் இருக்கிற நினைவேக்கு போகாம 1300 மைல் தூரத்துல இருக்க தர்ஷீசுக்கு ஓடிப்போம். காரணம் என்ன? அவனால் கர்த்தருடைய சத்தம் கேட்க முடிஞ்சிச்சு, அவனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடிஞ்சிச்சு. ஆனாலும் அவனால் அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியல. நினிவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒத்து போகாது. நினிவே குறித்து இவர்களுக்கு வேறு விதமான எண்ணம் இருந்துச்சு. அதனால அவன் நினிவேக்கு போக விருப்பப்படல. அவன் அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ள நோவா சரியா இல்லை. அதே போல பிலேயாம் தீர்க்கதரிசியை பாருங்க. பிலேயாம் தீர்க்கதரிசி சொல்றான், கர்த்தர் சொன்னான் அவங்களிடத்துல பாலாக் ராஜ ஜனங்களை அனுப்பி வைக்கிறான். உடனே பிலேயாம் என்ன சொல்றான், நான் புறப்பட்டு வர்றேன், நான் வந்து சபிக்கிறேன்னா சொல்லல, செபிக்கிறேன், நீங்க நைட்டு தங்கி இருங்க, கர்த்தர் சொன்னா உங்களோட வர்றேன். அவன் நைட்டு தங்கி இருக்க சொல்றான். நைட்டு தங்கி இருக்கிறாங்க. அவன் கர்த்தரோட பேசுறான். கர்த்தர் போட சொன்னான்னு சொல்லி அடுத்த நாள் கிளம்பி போகிறான். அப்பயும் அவங்க சொல்றாங்க, ராஜா உங்களை கூப்பிட்டாரு, நீங்க அவர் சொல்றதெல்லாம் செய்யணும். அவன் சொல்றான், கர்த்தர் எனக்கு என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் நான் செய்வேன், அதை மட்டும்தான் நான் சொல்றேன். இப்படிதான் அவன் கிளம்பி போயிட்டான். அங்க போய் கர்த்தர் ஜனங்களை சபிக்க போறான். இப்ப அவன் சபிக்கும் போது கர்த்தர் சொல்றான், நீ ஆசீர்வதிங்க. அவன் கர்த்தர் சொன்னபடியே எல்லாத்தையும் செஞ்சான். ஆனா கடைசியில பாலாக் ராஜாவினால் கொடுக்கப்படுகிற வெகுமதிகளுக்காகவும் ஆஸ்திக்காகவும் செழிப்புக்காகவும் தேவ ஜனங்களை சபிக்கிறது காட்டில் மேலான ஒரு சீக்கிரத்தை சொல்லிட்டு போயிட்டான். அவர்களை குறித்ததான ஒரு ரகசியத்தை ராஜாவுக்கு சொல்லிட்டு போயிட்டான். சத்ருவுக்கு விட்டு போயிட்டான். அதனாலதான் பிலேயாம் தீர்க்கதரிசி குடிக்கு போனவன் என்று வேதம் சொல்லுது. அங்கு யோனா பாடுகளை அனுபவிக்க அவன் தயங்கினான். பிலேயாம் தீர்க்கதரிசி செழிப்புக்காக கர்த்தரை விட்டுவிட்டான். இந்த 2 சூழ்நிலையிலும் நம்ம கர்த்தரிடத்துல உறுதியா இருக்கணும். கர்த்தரிடத்துல உறுதியா இருக்கணும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட நிலையிலும் நான் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். எனக்கு பட்டினியானாலும் சரி, செழிப்பானாலும் சரி, ஆகாரம் இருந்தாலும் சரி, ஆகாரம் இல்லைனாலும் சரி, கர்த்தரால் போஷிக்கப்பட்டாலும் சரி, போஷிக்கப்படாவிட்டாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்கத்தக்கவன் யார்? நான் எந்த சூழ்நிலையிலும் நான் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். இந்த மனரம்யம்தான் தேவனுக்குள்ள இருக்கிற மன உறுதி. எந்த சூழ்நிலை கர்த்தரை துதிக்க பழகணும், எந்த சூழ்நிலை கர்த்தரை ஸ்தோத்திரிக்க பழகணும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று யோபு சொல்லுகிறான். அந்த உறுதி, மன உறுதி நம்மளிடத்துல காணப்படும். அப்ப வேதம் சொல்லுகிறது, மன உறுதி உள்ளவன் தேவனை நம்புகிறான். இந்த மன உறுதிக்கு வேதம் இன்னொரு விளக்கத்தையும் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். அதை தான் நாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும். சங்கீதம் 9:10 நாம் வாசித்தோம் என்றால் அந்த வார்த்தை இப்படியே சொல்லுகிறது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை, அதனால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்புகிறார்கள். 2வதாக தேவனை நம்புகிறவர்கள் எப்படி இருக்கிறார்களாம்? அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள்.
யார் தேவனை நம்புகிறவர்களாய் இருக்கிறார்கள்? ஒன்னு, கர்த்தரிடத்துல மன உறுதியோடு இருக்கிறவர்கள். ரெண்டாவது, யார் தேவனை நம்புகிறார்கள்? அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் தேவனை நம்புகிறார்கள். அவருடைய நாமத்தை அறிகிற அனுபவம் என்பது என்ன? அது எதை காட்டுகிறது? அவருடைய நாமத்தை அறிகிற அனுபவம் என்பது 3 காரியத்தை காட்டுகிறது. வேதத்துல 3 கூட்டத்தார் அவருடைய நாமத்தை அறிந்து கொள்ளுது. 1, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். வேதத்திலே வாசித்து விளக்க சொல்ல நேரம், குறிப்பை மாத்திரம் நான் சொல்றேன். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, உதாரணத்துக்கு மோசையை கர்த்தர் அழைக்கிறார். தேவன் அழைச்சி அவனை கூப்பிடுறார். அவன் இடத்த முச்செடியில வர்றான். அவன் பாக்குறான், போய் பக்கத்துல போறான். போன உடனே கர்த்தர் பேசுறாரு. அப்ப அவன் கேட்கிறான், நீ யார் என்று நான் சொல்லட்டும். அப்ப தேவன் சொல்ற, நான் உன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் சொல்றார். அதுக்கப்புறம் கர்த்தர் ஒரு நாமத்தை விளக்குறார். சொல்றார் பாருங்க, இருக்கிறவராகவே இருக்கிறேன். இருக்கிறவராகவே இருக்கிறேன். அப்ப யார் தேவனுடைய நாமத்தை முதலாவது அறிந்து கொள்ள முடியும்னா, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவனுடைய நாமத்தை இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் தேவனுடைய நாமத்தை அறிய முடியும் என்பதையும் வேத வசனம் இப்படியாய் நமக்கு கற்றுக் கொடுக்கும். அப்ப தேவனால் தெரிந்து கொள்ளப்படுகிற அனுபவத்திற்குள்ளாய் நாம் கடந்து வரோம். தேவனால் தெரிந்து கொள்ளப்படுகிற அனுபவத்திற்குள்ளாய் நாம் கடந்து வந்தோம் என்றால், அவர்கள் நாம் தேவனால் தெரிந்து அவருடைய நாமத்தை நம்மளால் அறிந்து கொள்ளும். அப்ப தேவனால் தெரிந்து கொள்ள அனுபவத்திற்குள் நாம் கடந்து வரணும்னா அங்க என்ன நடக்கணும்? நம்முடைய ஜீவியத்தில் என்ன நடக்கணும்? நீங்க வாசிங்கன்னா வேதம் சொல்லுகிறது. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2 மற்றும் 3வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா அந்த வார்த்தை இப்படியே சொல்லுகிறது. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒருவர் முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்து, முச்செடி அக்கினியினால் ஜுவாலையினால் எரிந்தும் அது வேகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாமல் இருக்கிறதே என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்டு முச்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி, மோசேயே மோசே என்று கூப்பிட்டார். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, ஒரு மனுஷன் தேவனால் தெரிந்து கொள்ளப்படணும்னா இந்த மோசேக்கு கர்த்தர் வெளிப்படுறார். ஆனா அங்க மோசே என்ன செய்கிறான் பாருங்க, அவன் முதலாவது நல்ல உற்று பார்க்கிறவனாயிருந்தான். உற்று பார்க்கிறவனாயிருந்தான். 2வது அவன் கிட்டே போகிறவனாயிருந்தான். ஒரு தேவ பிள்ளை அல்லது ஒரு மனுஷன் கர்த்தருடைய நாமத்தை அறிஞ்சு கொள்ளணும்னா நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கணும். நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்படணும்னா முதலாவது உற்று நல்ல பார்க்கிறவர்களாய் நாம் காணப்படணும். கர்த்தரை காண்கிற தரிசனத்தை உடைய கண்களாய் நாம் இருக்கணும். தேவனை உச்சி பார்க்கிறவைகளாய் இருக்கணும். நம்ம கர்த்தரை உச்சி பார்த்து நாம் கிட்டி சேர்கிறவர்களாய் காணப்படணும். அதற்கு முதலாவது நம்முடைய கண்கள் நல்ல தெளிவுள்ள கண்களாய் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, மோசேயை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சாரு, மோசேயை கர்த்தருக்காகதான் அழைச்சு கொண்டு வந்தாருன்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கத்துல உண்மைதான். மோசேயை கர்த்தர் கூப்பிடுற, நீ எகிப்துக்கு போய் அழைத்து கொண்டு. ஆனா அவனை கர்த்தரை அழைக்கிறதுக்கு முன்பாக மோசேயின் இடத்துல ஒரு அனுபவம் இருந்துச்சு. அது என்னன்னா, அவன் நல்ல உற்று பார்க்கிறவனாய் இருந்தான். அந்த அனுபவம் முச்செடியில மட்டும் வரலங்க, அதுக்கு முன்னாடியே அவன்கிட்ட இருந்துச்சு. ஒரு எகிப்தியன் எபிரேயனை அடிக்கும் போது இந்த மனுஷன் போய் எகிப்தியனை கொலை செய்யறான். எல்லாரும் பார்த்துட்டு சும்மாதான் இருந்தாங்க. நிறைய பேர் கண்டுட்டு காணாதவர்களை போல போனாங்க. ஆனா எபிரேயனை அடிக்கிறதை மோசே உற்று பார்த்தான். அதை கிரியையோடு அவன் நடத்திட்டான். அந்த உற்று பார்க்கிற அனுபவம் நம்முடைய ஜீவியத்தில் இருக்கணும். அப்பனாதான் கர்த்தரால் நாம் தெரிந்து கொள்ளப்பட முடியும்.
அப்பனாதான் நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்பனாதான் நாம் தேவ சமூகத்துல கிட்டி சேர முடியும். இன்றைக்கு நம்முடைய கண்கள் உற்று பார்க்கிற கண்களுடையதா இருக்கிறதா? வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு வயது முதிர் வயது ஆனபடியினால் அவன் கண்கள் மங்கி போனவனாய் இருந்தா, அதனால் அவனுடைய இளைய குமாரன் அவனை ஏமாற்றினான். ஒரு காலத்தில் ஈசாக்கு கூர்மையுள்ள கண்களுடையவனாய் இருந்தான். அவன் விதை விதைத்தான் 100 மடங்கு பலன் வந்தது. அவன் தோன்ற இடத்துல எல்லாம் துறவுகளிலே தண்ணீர் வந்தது. இன்றைக்கு அவன் கண்கள் மங்கி போயிருக்க. அவன் கண்கள் மங்கி போயிருக்கிறது. அவன் கண்கள் பிசிக்கலா மாத்திரம் சரீரத்தின்படி மாத்திரம் மங்கி போகல. ஆவிக்குரிய ஜீவியத்துல அவன் கண்கள் மங்கி போய்தான் இருந்துச்சு. ஈசாக்கினுடைய கண்கள் எப்படி தெரியுமா? வேதம் சொல்லுது, ஏசாவும் யாக்கோவும் தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போது 2 பேரும் சண்டை போடுறான். தாயின் வயிற்றில் இருக்கும்போது சண்டை போடும்போது, போராடும் போது ரெபேக்காள் போய் கர்த்தர் சமூகத்துல ஜெபிக்கிறார். அப்ப கர்த்தர் ரெபேக்காளுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார், உன்னிடத்துல இருந்து 2 ஜாதிகள் வரும், இளையவனுக்கு மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று கர்த்தர் சொல்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாக்கோபு ஆளுகை செய்யறவனா இருப்பான். அவன்தான் கூடாரத்துல இருந்து எல்லா ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டுவன், ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை ஆளுகை செய்ய வேண்டுவன். ஏசா யாக்கோபுக்கு பணிவிடை செய்வான். அப்ப யாக்கோபு சொல்றதை ஏசா செய்யணும். இதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. இதுதான் ரெபேக்காளுக்கு கர்த்தர் சொன்ன தீர்க்கதரிசனம். இப்ப ரெபேக்காள் இதை ஈசாக்கின் இடத்துல கண்டிப்பா சொல்லி இருப்போம். ஏன்னா அந்த நாட்கள்ல வேதம் சொல்லுது, ஈசாக்கு ரெபேக்காளை கூடாரத்துக்கு அழைச்சிருந்து தன் தாயின் துக்கம் மறந்து அப்படின்னு சொல்லியிருக்கு. அவர்கள் விளையாடி கொண்டிருப்பதை அவர்கள் பார்த்தால் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அவர்கள் நல்ல ஐக்கியத்தில் இருந்திருக்கிறாங்க. அப்ப ரெபேக்காள் ஈசாக்கின் இடத்துல சொல்லி இருப்பான். ஈசாக்கு வளர வளர வயதான உடனே அந்த தரிசனத்தை அவன் மறந்து போனான். அவன் கண்கள், தரிசனத்தை பார்க்கிற கண்கள் மங்கி போன. இதனாலதான் அவன் யாக்கோபை கூப்பிடாம ஏசாவை கூப்பிட வர சொல்றான். ஆனாலும் கர்த்தர் ரெபேக்காள் மூலமா கிரியை செய்து அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபின் தலையிலே வரப்படுத்தினார். நம்முடைய கண்கள் ஒருபோதும் மங்கி போயிடக்கூடாது. நாம் ரட்சிக்கப்பட்ட புதுசுல நம்ம கண்கள் எவ்வளவு கூர்மையா இருந்துச்சோ அதே கூர்மை இன்றைக்கு நம்ம இடத்துல இருக்கும். இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம், நம்முடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்களாய் இருக்கிறது? கர்த்தருடைய தரிசனத்தை உங்களால பார்க்க முடியுதா? உங்க குடும்பத்துல ஏன் பிரச்சனை வருதுன்னு உங்களால காண முடியுதா? கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனத்தை உங்களால பார்க்க முடியுதா? ஏன் கர்த்தரை உங்களால் தரிசிக்க முடியுதா? இந்த ஆண்டு தொடங்கி எத்தனையோ மாதங்கள் ஆயிடுச்சு. 2வது மாசத்தை முடிக்க போறோம். இதுல எத்தனை முறை நாம் கர்த்தரை தரிசித்து இருக்கிறோம்? நான் சொல்றேன், தீர்க்க தரிசனமா அல்ல, பிரசங்கத்துல கேட்கிற தேவ வார்த்தையின் அல்ல. நீங்க தனிப்பட்ட ரீதியா எத்தனை முறை நாம் கர்த்தரை சந்தித்து இருக்கிறோம்? எத்தனை முறை நாம் கர்த்தரை முகமுகமாய் பார்த்து இருக்கிறோம்? எத்தனை முறை நாம் கர்த்தரிடத்துல பேசி இருக்கிறோம்? அந்த அனுபவம் நம்முடைய ஜீவியத்துல வரணும். கர்த்தர்ட்ட பேச ஆரம்பிங்க, கர்த்தரிடத்துல பேச பழகுங்க, கர்த்தரை கூர்மையா கற்று கவனிங்க. அப்படி நாம் கவனிக்கிறவர்களாய் நீங்கள் இருந்தீர்கள் என்றால், அப்படி நாம் பேசுகிறவர்களாய் இருந்தோம் என்றால், அப்பதான் நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் மாற முடியும். பவுல பாருங்க, பவுல் தமஸ்குவுக்கு போற வழியிலே அந்த ஒளி இறங்கி வந்தது. அந்த ஒளியை அவன் கண்டதுனாலதான், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டதுனாலதான் புறஜாதிகளின் அப்போஸ்தலனா சவுல் பவுலாய் மாறினான். பேதுரு யோவானையும் இயேசு கண்டார்கள். அப்ப இயேசு சொல்றாரு, இவங்க சொல்றாங்க, ஆண்டவரே எங்களை விட்டு நீங்க விலகி போயிருக்க. இயேசு சொல்றாரு, நான் உங்களை மனிதனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன். அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கூர்மையாய் கேட்கிறவர்களாய் இருந்தாங்க, தேவனை கூர்மையாய் பார்க்கிறவர்களாய் இருந்தாங்க. அப்படிப்பட்ட கண்கள் நம்மிடத்துல இருந்தா நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருப்போம். அப்படி நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டுட்டீங்கன்னா கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளுங்க. முதலாவது கர்த்தர் அவன்கிட்ட சொன்னா, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆனா அதே கர்த்தர் மோசே கர்த்தரை கூர்மையா முகமுகமா தரிசிக்க பழக ஆரம்பிச்ச உடனே கர்த்தர் மோசையை கொண்டு போய் மலையின் வெடிப்புல வச்சுட்டு சொல்றாரு, நான் 5 நாமங்களை அவர் அவனுக்கு வைக்கணும்.
கர்த்தர் என்று சொல்லி 5 நாமங்களை மோசேக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். வேதத்துல தேவனுடைய நாமத்தை அதிகமாய் அறிந்த மனுஷன் யாருன்னா கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே. அப்ப முதலாவது யார் தேவனுடைய நாமத்தை அறிந்து கொள்ள முடியும்னா கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா மாறணும்னா அவரை கூர்மையாய் கவனிக்க நம்முடைய கண்கள் நல்ல கூர்மையான கண்களா இருக்கும். நம்முடைய கண்கள் நல்ல தெளிவுள்ள கண்களாய் காணப்படும். 2வதாக யார் தேவனுடைய நாமத்தை அறிந்து கொள்ளுவார்? யார் தேவனுடைய நாமத்தை அறிந்து கொள்ளுவார்கள் என்று நாம் பார்த்தோம் என்றால் வேதம் சொல்லுகிறது, நப்தலியை குறித்து நாத்தான் வேலை குறித்து வேதம் சொல்லுது. பிலிப்பு போய் நாத்தான் வேல்ட்ட சொல்லுகிறான், இயேசுன்னு ஒருவர் இருக்கிறார், அவர் நாசரேத்து ஊரான். உடனே அவன் சொல்றான், நாசரேத்தின் ஊரிலிருந்து ஏதாவது ஒரு நன்மை வரக்கூடுமோ? நாசரேத் என்கிற ஊரிலிருந்து ஏதாவது ஒரு நன்மை வரக்கூடுமோ என்று அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். உடனே அவன் பிலிப் என்ன செய்கிறான், அவனை கூப்பிட்டுட்டு இயேசுவின் இடத்துல கொண்டு வந்து விடுறான். அப்ப இயேசு அவனை அழைக்கிறான். அவன் சொல்றாரு, நாத்தான் வேலே என்று பேர் சொல்லி அவனை அழைக்கிறான். இங்கு நாத்தான் வேலை அங்கு அவனை தெரிந்து கொள்ளப்பட்டது உண்மைதான். ஆனா தெரிந்து கொள்ளப்படுறதுக்கு முன்பாக அவன் பிலிப்பினால் முதலாவது அழைக்கப்படுறான். அந்த அழைப்புதல் வந்ததுனாலதான் அவன் பின்பாக இயேசுவுக்கு பின்பாக வருகிறவனாய் இருந்தான். இயேசு என்கிற நாமத்தை அடைகிறவன், அவன் நாமத்தை அவன் கேட்கிறவனாய் மாறினான். அப்ப வேதம் சொல்லுகிறது, 2வது யார் தேவனுடைய நாமத்தை அறிந்து கொள்ள முடியும்? கர்த்தரால் அழைக்கப்பட்டவர். இந்த அழைக்கப்பட்டவர்கள் தேவனால் அழைக்கப்பட வேண்டும் என்றால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாத்தான் வேலைகளை குறித்து நீங்க வேதத்துல வாசித்தீங்கன்னா வேதம் சொல்லுது, அவனை பிலிப்பு அழைக்கும் போது அவன் சொல்றான், நாசரேத்தின் ஊரில் இருந்து ஏதாவது ஒரு நன்மை வருமோ? அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரால் அழைக்கப்பட வேண்டும் என்றால் முதலாவது நாம் தேவனுடைய வசனங்களையும் வாக்கியங்களையும் அறிந்தவர்களாய் நாம் காணப்படும். அதிலே நாம் தேறினவர்களாய் மாறும். இப்ப பிலிப்பு நாத்தன்வேல் அழைச்ச உடனே நாத்தன்வேல் உடனே இயேசுவின் இடத்துல ஓடல. அவன் உடனே இயேசுவின் இடத்துல போகல. அவன் முதல்ல வேத வாக்கியத்தை தான் காட்டுறான். அங்கு நடக்கிற காரியத்தை தான் காட்டுறான். கர்த்தரால் நடப்பிக்கப்பட்ட காரியத்தை தான் அவன் எடுத்து உரைக்கிறான். அப்ப அது எதை காட்டுகிறது? அவன் தேவ வாக்கியங்களிலே தேறினவனாயிருக்கிறான். கர்த்தருக்கு அடுத்த காரியங்களிலே அவன் தேறினவனாய் காணப்படுறான். அதனாலதான் அவன் சொல்றான், நாசரேத்திலிருந்து ஏதாவது நன்மை பிறக்குமோ? அப்ப தேவ சமூகத்திலே நாம் அழைக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்றால், தேவனால் அழைக்கப்பட்ட அவருடைய நாமத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருடைய வசனத்திலே நாம் தேறினவர்களாய் மாறணும். தேவனுடைய வாக்கியத்திலே நாம் தேறினவர்களாய் மாறணும். அப்படி நாம் மாறினோம் என்றால் தேவனால் நாம் அழைக்கப்பட்டவர்களாய் இருப்போம். தேவனால் நாம் அழைக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்படும். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிறான். இன்னைக்கு கர்த்தர்கிட்ட, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நான் அறிந்து கொள்ளணும், உடைய வார்த்தையை நான் அறிந்து கொள்ளணும், உடைய வசனங்களை நான் அறிந்து கொள்ளணும். கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கும். இந்த தேவ வார்த்தையாகிய வசனத்தை கேட்காதவர்கள் ஒருபோதும் அழைக்கப்பட்டவர்களாய் மாற முடியும். ஒருபோதும் அழைக்கப்பட்டவர்களாய் மாற முடியாது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் தம்முடைய வார்த்தையினால் மற்றவர்களை அழைக்கிறவராக இருந்தார். இயேசுவினுடைய நாட்கள்ல பாருங்க, அவர் செய்கிற ஊழியத்தை நிறைய ஊழியங்கள் அவர் அழைக்கிறதாகத்தான் இருக்கும். சகைவை பாருங்க, சகை காட்டத்தி மரத்து மேல இருக்கிறான். சகை காட்டத்தி மரத்து மேல உட்கார்ந்து இருக்கிறான். அவன் காட்டத்தி மரத்துல இருந்த உடனே
அவன் இயேசுவை பார்க்கும்படி காட்டத்தி மரத்துக்கு ஏறின உடனே அவன் அங்க கத்த சொல்றாரு, நீ கீழே இறங்கி வா. அவன் சகையை பார்த்து, சகையவே நீ கீழே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன்னுடைய வீட்டுக்கு நான் வர்றேன். அப்ப அங்கே தேவன் அவனை அழைத்தார், கர்த்தர் அவனை அழைத்தார். அப்படி அழைத்ததுனாலதான் அவனை குறித்து வேதம் சொல்லுது, இவனும் இன்றைக்கு ஆபிரகாமின் குமாரனானானே. அந்த அழைப்புதல் அவனுடைய ஜீவியத்துல இருந்துச்சு. அதனாலதான் அவன் தேவனுடைய நாமத்தை அறிந்து கொண்டான், இயேசுவின் நாமத்தை அறிந்து கொண்டான், ஆபிரகாமின் குமாரன் என்பதை அவன் அறிந்து கொண்டான். அந்த நாமத்தை அறிந்ததனாலதான் அவன் என்ன செய்கிறான், அவனிடத்திலே அநியாயமாய் பெற்றுக்கொள்ள இடத்துல 4 மடங்காகவும், தரித்திரர்களுக்கு மற்றவர்களுக்கு தன்னுடைய ஆசையை பகிர்ந்து விடுக்கிறவனாய் மாறினான். அப்ப அங்கு அவனை கர்த்தரை நம்புகிறவனாய் இருந்தான். சகேயு அதுவரைக்கும் அவன் யாரை நம்பினான்? பணத்தை நம்பினான். இந்த வரி வசூலிக்கிறவர்கள் இருக்கிறார்களவா, சகையை போன்ற ஆட்கள் இருக்கிறாங்கல்லவா, அவர்கள் யார் என்றால், நான் படிச்சு பார்க்கும்போது சகை யார் என்று நான் படித்து பார்க்கும்போது அங்கு வரலாறு என்ன சொல்கிற என்றால், இவர்களும் யூதர்கள் தானா, இவர்களும் இஸ்ரவேல் ஜனத்தர் தான். ஆனா இவங்க ஆஸ்திக்காகவும் செல்வத்துக்காகவும் ரோமர்களுக்கு உதவி செய்யறவங்க. ஏன்னா ரோமர்களால் சில நேரத்துல எபிரேய பாஷையை பேச முடியாது, சில இடங்கள்ல ரோமர்களால நுழைய முடியாது என்று சொல்லுகிறார்கள், அதே நேரத்துல மதிப்பு இருக்காது என்று சொல்கிறார். அதனால என்ன செய்வாங்கன்னா, இந்த அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள சில பேர் ஒரு நல்ல உண்மையா இருக்கிறவங்களை எடுத்து அவங்கள வேலைக்கு வச்சு அவங்கள வரி வசூலிக்கிறவங்களா இருப்பாங்க. அந்த வரி வசூலிக்கிறவங்களுக்கு அதிபதியாகவும் சில பேரை வைப்பாங்க. அது போலதான் சகை இருந்திருக்கான். அப்படிதான் சகை ரோமர்களுக்காக உதவி செய்கிறவனா இருந்தான். அதனாலதான் அவனை குறிச்சு இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, அங்க இருக்கிற ஆசாரியர்கள் சொல்லுகிறார்கள், இவன் பாவி அல்லவா. காரணம் என்னன்னா, அவன் இஸ்ரவேலன், ஆனா அவன் யாருக்கு வேலை செய்யறான்னா பணத்துக்கு வேலை செய்யறான், ரோமர்களுக்கு வேலை செய்யறான். அப்ப யோசிச்சு பாருங்க, இயேசு அவனை அழைக்கிற வரைக்கும் அவன் நம்பிக்கை எங்க இருந்துச்சு? பணத்தின் மீது. அவன் நம்பிக்கை எங்க இருந்தது? பணத்தை சேர்த்து வைக்கிறவன் இருந்துச்சு. ஆனா இயேசு அவனை அழைச்சி ஆபிரகாமின் நாமத்தையும் தேவனுடைய நாமத்தை காமிச்ச உடனே, முற்பிதாக்களின் தேவன் என்று அவனுக்கு காண்பிச்ச உடனே அவன் அந்த பணத்தை எல்லாம் எடுத்து அவன் கொடுக்கிறவனாய் மாறினான், மற்றவர்களுக்கு கொடுக்கிறவனாய் மாறினான், இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறவனாய் மாறினான். அப்ப 2வது நாம் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அவர்கள் தான் தேவனுடைய நாமத்தை அறிந்து கொள்ள முடியும். அவர்கள் தான் தேவனுடைய நாமத்தை அறிந்து கொள்ள முடியும். அப்ப இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிற நாம் இப்பொழுது நம் கண்களை மூட போகிறோம். கர்த்தரை நம்புகிறவராய் நாம் மாறுவோமாக. கர்த்தர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நான் என்னுடைய செழுமையிலும் சரி, என் பாடுகளிலும் சரி, எந்த சொல் நான் உறுதியாயிருப்பேன், உண்மை நான் நம்புகிறவனாய் இருப்பேன், உம்மிடத்துல உம்முடைய நாமத்தை அறிகிறவனாய் இருப்பேன், உம்மிடத்துல நான் சேருகிறவனாய் இருப்பேன் என்று ஒப்பு கொடுப்போமாக. அப்படி நம்ம ஒப்பு கொடுத்துட்டா கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாராம்? அதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு முதலாவது தேவன் பூரண சமாதானத்தை கொடுக்கிறார். ஏசாயாவின் புத்தகம் 26:3 சொல்லுகிறது, உறுதியான மனதுடன் அவரை நம்புகிறவர்களுக்கு, நம்பிக்கையா இருக்கிறவர்களுக்கு பூரண சமாதானத்தை கொடுக்கிறார். அதே போல மூல வசனத்திலே வாசித்தோம், கர்த்தரை நம்புகிறவர்களையோ கர்த்தர் ரட்சிப்பார். அப்ப நமக்கு நல்ல ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டு கர்த்தரை நாம் விசுவாசிக்கும் போது, இப்ப நீங்க போராடி கொண்டிருக்கிற, திகில் பிடித்துக் கொண்டிருக்கிற காரியத்துக்கு உங்களுக்கு அந்த காரியத்துல கர்த்தர் ஒரு சமாதானத்தை கொடுக்க போகிறார். நீங்கள் எதை குறித்து புலம்புகிறீர்களோ, எதை குறித்து கவலைப்படுகிறீர்களோ, அதிலே கர்த்தர் இன்றைக்கு ஒரு நல்ல சமாதானத்தை கொடுக்க போகிறார். வேதம் சொல்லுகிறது பூரண சமாதானம். பூரண சமாதானம் என்பது என்ன? அதுதான் ஒரு அளவு கூட போராட்டம் இல்லாத, ஒரு துளி அளவு கூட திகில் இல்லாத சுபாவம். அப்ப அப்படிப்பட்ட ஜீவியத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிறார். எந்த சமாதானம், எந்த அது சிறிய காரியமா இருந்தாலும் பெரிய காரியம் இருந்தாலும் சரி. சாலமோனை குறித்து வேதம் சொல்லுது,
கர்த்தர் அவனோடு இருந்தார். அவனை சுற்றிலும் அமெரிக்கையாய் இருந்தது, அவனை சுற்றிலும் சமாதானமாய் இருந்தது. கர்த்தர் அந்த பூரண சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு தேவையான ரட்சிப்பை இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அதற்கு நாம் அவரை நம்புகிறவர்களாய் மாறணும், கர்த்தரை நம்புகிறவர்களாய் மாறணும். எல்லாரும் நம் கண்களை மூடுவோமா? எல்லாரும் கர்த்தரை கேளுங்க. ஆண்டவரே, உம்மை நம்புகிறவனாய் நான் மாறுகிறேன். ஆண்டவரே, உம்மை நம்புகிற மனுஷனாய் நான் மாறுகிறேன். நான் எந்த சூழ்நிலை நான் உறுதியாய் இருப்பேன், எந்த சூழ்நிலை நான் உண்மை விசுவாசிப்பேன், எந்த சூழ்நிலை நான் உம்மிடத்துல நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தர் எல்லாரும் கர்த்தரை நம்புகிற அனுபவத்திற்குள்ளாய் கடந்து வருவோமாக, விசுவாசிக்கிற அனுபவத்திற்குள்ளாய் கடந்து வருவாங்க. நாட்களை கர்த்தரோடு இருக்கிறார் அல்லவா, கடந்த நாட்களை கர்த்தர் கொடுத்தார் அல்லவா, அதை நீங்கள் உங்க மனதுக்கு கொண்டு வாங்க. இந்த நாட்களை எனக்கு கர்த்தர் தேர்தல் கொடுத்தவர், இனியும் தேர்தல் கொடுத்த வல்லவராய் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நாம் நம்பி சொல்லிருக்கோம். நாம் விசுவாசிகளாய் இருக்கிறோம். இப்ப கர்த்தரை சொல்றீங்க, அந்த ஒரே கடும் நாட்கள் வந்த பெரும் காற்றை அதே நாட்கள் நான் போய்கொண்டிருக்கிறேன், நான் போகிறேன். பெருங்காற்றை நீர் அமர்த்தி போட இருக்கிறேன். நான் உண்மை நம்புகிற ஆண்டவர் என்று சொல்லுங்க, நான் உண்மை நம்புகிற ஆண்டவர் என்று சொல்லுங்க. நீ ரபா லபா வரபா. உங்களுடைய நம்பிக்கை இப்பொழுது எங்கே? உங்களுடைய நம்பிக்கை இப்பொழுது எங்கே? பகை போல பணத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறோமா, அல்லது மனுஷரின் மீது நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்கிறோமா? கர்த்தரை நம்புகிறவர்களாய் மாறுவோமாக. ஆண்டவரே, நம்பிக்கையுள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மன உறுதியுள்ளவர்கள், எந்த சொல்லும் கர்த்தரை விட்டு தெரியாதவர்கள், செழிப்பான நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவாங்க, பாடுகளிலும் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவாங்க, எந்த சொல்லிலும் கர்த்தருக்காய் வாழுகிறார்கள். இப்ப நம்ம ஒப்பு கொடுத்து செவிக்க போறோம். ஆண்டவரே, எனக்கு செழுமையானாலும் சரி, வறுமையானாலும் சரி, செழிப்பான ஸ்தலங்களே ஸ்தாபரிக்கிறவனாய் இருந்தாலும் சரி, பாலை வனங்களிலே தாபரிக்கிறவனாய் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை நம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவேன். உம்முடைய சத்தத்துல மாத்திரம் நான் நடப்பேன், உடைய சத்தத்துக்கு மாத்திரம் நான் ஒப்பு கொடுப்பேன், உடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன். அதுல நான் உறுதியா இருக்கிறேன் ஆண்டவர் என்று சொல்லி எல்லாரும் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உறுதியா இருப்பேன் என்று சொல்லுங்க. ஒரு சட்டத்தை என்று ஒப்புக்கொண்டேன். நம்முடைய கண்கள் கூர்மையான கண்களாய் இருக்கணும், நம் தேவ வாக்கியங்கள்ல நிறைந்தவர்களாய் இருக்கணும். அப்படி இருந்தால் கர்த்தருடைய நாமத்தை நம்மளால் அறிந்து கொள்ள முடியும், நாம் கர்த்தரிடத்துல உறுதியா இருக்க முடியும். இப்ப கர்த்தர்ட்ட சொல்லுங்க, அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவரிடத்தில் உறுதியா இருப்பார்கள் அல்லவா, அவர்களை நம்புகிறார்கள் அல்லவா. ஆண்டவரே, என் கண்கள் தெளிந்த கண்களாய் மாறட்டும் ஒப்புக்கொடுங்க, என் கண்கள் தெளிந்த கண்களாய் மாறட்டும் என்று ஒப்புக்கொடுங்க. கர்த்தருடைய கண்களாய் நம்முடைய கண்கள் மாறுகிறது. இனி நாம் தேவனை தரிசிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மளை மாற்ற போகிறார். வாக்கியங்களிலே வார்த்தைகளிலே தெளிவுள்ளவர்களாய் கர்த்தர் நம்மளை மாற்ற போகிறார். அதற்காக எல்லாரும் கர்த்தரை சோதரிப்போமாக. சோதரம் ஆண்டவரே, சோதரம் சோதரம். நாம் செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இதனாலும் தேவனுடைய வார்த்தைகளோடு ஈடுபட்ட நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நம்பிக்கையுள்ளவர்களை நீ ரட்சிக்கிறல்லவா, உம்மிடத்திலே அவரை நம்புகிறபடியினால் என்ற வசனத்தை கொண்டு நம்பிக்கை என்றால் என்ன, அல்லது நம்பிக்கையுள்ளவர்கள் எப்படிப்பட்ட ஜீவியை செய்வார்கள் என்று காண்பித்ததற்காய் சோதரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் உங்களுடைய சத்தத்தை கேட்டு நடக்கிறவர்களா, எந்த சூழ்நிலும் மன உறுதி உள்ளவர்களாய், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய்
எங்களை நீர் மாற்றுவீராக. செழிப்பு வரும்போது உம்மை மறந்து, போராட்டம் வரும்போது உம்மிடத்துல ஓடி வருகிற ஜனங்களாய் அல்ல, எந்த சூழ்நிலையும் கர்த்தரோடு வாழுகிற அனுபவத்திற்குள் எங்களை நடத்துவீராக. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, அப்போ உம்முடைய பெரிதான கிருபையினாலே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய கண்கள் கூர்மையான கண்களாய் மாறி உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் கர்த்தர் நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் தேவ வாக்கியங்களிலே வசனங்களில் தேறினவர்களாய் ஒரு நாத்தான் வேலை போல் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்படி ஆசீர்வதிக்கிறபடியினால் உம்மை எப்போதும் நம்புகிறவர்களாய் நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே, இன்றைக்கு நீர் கொடுத்த நம்பிக்கை உடைய பிள்ளைகளுக்கு விசுவாசமாய் மாறி உம்மை விசுவாசித்து அநேக அற்புத அடையாளங்கள் செய்கிறவர்களாய், விசுவாசித்து ஜீவிக்கிறவர்களாய், சகலத்தை நடப்பிக்கிறவர்களாய் உடைய பிள்ளைகளை நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே, செய்யறக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கனமையும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.